சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா தரப்பிலிருந்து ஆதித்யா L1 விண்கலமானது அனுப்பப்பட்ட நிலையில் அது தற்போது இலக்கை எட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். சார், இப்போது நீங்கள் ஆதித்யா L1 அதோடைய L1 பாயிண்டை அடைந்திருக்கிறது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணீங்க. இது தொடர்பாக பிரதமர் இஸ்ரோவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள். இந்த ஆதித்ய L1 புள்ளியை அடைந்த செய்தியை இந்தியாவிற்கு பிரதமர் மோடி தான் அறிவித்திருக்கிறார். வழக்கமாக இஸ்ரோ தான் இந்த அறிவிப்பை வெளியிடும். இஸ்ரோவினுடைய தளத்தை எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு பிரதமர் மோடியினுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியா புதிய உயரங்களை விண்வெளி ஆய்வில் எட்டி இருக்கிறது, சூரியனையும் இந்தியா வசப்படுத்தி இருக்கிறது என்கிற அடிப்படையில் பிரதமர் மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் இது உலக அளவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் மட்டுமே இந்த சூரிய ஆய்வுக்காக இது போன்ற விண்வெளியில் ஒரு விண்கலத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதித்யா L1 என்பது விண்கலம் என்று சொல்லப்பட்டாலும் கூட நாம் அதை ஒரு செயற்கைக்கோள் என்று கூட குறிப்பிடலாம். அதே நேரத்தை அதை விண்வெளியில் ஒரு ஆய்வகம் என்றும் சொல்லலாம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆய்வகம் போல செயல்பட்டுத்தான் அந்த சூரியன் குறித்த தரவுகளை திரட்ட இருக்கிறது. இது போன்ற சாதனைகளை இதற்கு முன் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகள் மட்டுமே சாதித்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அமெரிக்கா, சீனா, அந்த வரிசையில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது என்பது உலக அரங்கில் விண்வெளி ஆய்வில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமை தேடி தரக்கூடிய நிகழ்வாகும். இந்த ஆதித்யா L1 விண்கலம் என்பது திட்டமிட்டபடி லெக்ராஞ்ச் 1 புள்ளியை அடைந்திருக்கிறது என்றால் அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளி பூமியினுடைய ஈர்ப்பு விசை, சூரியனுடைய ஈர்ப்பு விசை, இது ரெண்டும் சமப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியில் அமைந்திருக்கிறது. அந்த புள்ளியை திட்டமிட்டபடி கணக்கிட்டு அதற்கான கணக்கீடுகளை செய்து அதற்கான மென்பொருளை தயாரித்து அதன் அடிப்படையில் ஒரு விண்கலத்தை செலுத்தி 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் மிகச்சரியாக விண்கலத்தை சுற்றி வரும்படி செய்திருப்பது என்பதும் உலக அளவில் ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இது போன்ற திறன்கள், இத்தகைய சக்தி வாய்ந்த விண்கலங்களை 15 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் அனுப்பி ஆய்வு செய்யக்கூடிய திறன் என்பது உலகில் பெரும்பாலான நாடுகளிடம் இல்லை. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளிடம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வரிசையில் இந்தியாவும் தனது வல்லமையை விண்வெளி ஆய்வுத்துறையிலும் நிரூபித்திருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் பிரதமர் மோடி இந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.